Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் லேம்ப் பற்றி. டெஸ்ட் லேம்ப் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெஸ்ட் லேம்ப் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பேரலல் கனெக்ஷன், இன்னொன்று சீரியஸ் கனெக்ஷன். பேரலல்னால் ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணுறது, சீரியஸ்னால் கண்டினியூட்டி செக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஒரு லேம்ப் ஹோல்டரை வாங்கி அதில் ரெண்டு வயர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிவிட்டு லேம்பை மாட்டிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபேஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டரை வச்சு செக் பண்ணாலே வந்துடும். ஸோ அதை வச்சு நியூட்ரல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் லேம்ப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ டக்குன்னு இப்போ ஏதாவது ஹோல்டர் ப்ராப்ளமாக இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் லேம்பு அதோட ரெண்டு இந்த மாதிரி இந்த ஒயர் இதில் ஃபேஸ் நியூட்ரல் வச்சாலே போதும். கரெக்டாக இருந்துச்சுன்னா லேம்ப் எரியும். ஸோ இது மூலயமா எங்கேனாலும் ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த போர்டுக்கு மட்டும் இல்லை, நமக்கு எங்கெல்லாம் இந்த ஃபேஸ் நியூட்ரல் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஃபேஸ் நியூட்ரல் இந்த ஒயரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல், லைவில் செக் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது கண்டினியூட்டி செக் பண்ணுறது. கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி கண்டினியூட்டி செக் பண்ணுறதுன்னா, இந்த டெஸ்ட் லேம்பில் இருக்க ரெண்டு ஒயர் போக இன்னொரு பிட்டு ஒயர் எடுத்துங்க. டெஸ்ட் லேம்போட ஒரு ஒயரையும் இந்த பிட்டு ஒயரையும் இந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் 2 பின் டாப்பை கூட மாட்டிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சேஃப்டி. ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு எதோட கண்டினியூட்டி வேணாலும் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இடையில அந்த கண்டினியூட்டி பார்க்குறத வச்சு செக் பண்ணோம்னா லைட் எரியறது நல்லா தெரியும். ஸோ அதோட கான்டாக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபேனோட கண்டினியூட்டியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபேனுக்குள்ளே ரெண்டு காயில் இருக்குது. ஒன்று ஸ்டார்டிங் காயில், இன்னொன்று ரன்னிங் காயில். இதில் 3 டெர்மினல் வருது. ஒன்று ஸ்டார்டிங் காயிலுக்குள்ளது, இன்னொன்று ரன்னிங் காயிலுக்குள்ளது, இன்னொன்று வந்து ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காயிலோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு டெர்மினலாக வைக்க போகிறோம். ஸோ தெரியுது. நம்ம ஃபேனை வந்து சீரியஸில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டு வந்து எரியறது டிஃப்ரென்ஸ் ஆகும், உள்ளே இருக்க லோடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மூலயமா ஃபேனோட கண்டினியூட்டியை செக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எதோட கண்டினியூட்டி வேணாலும் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் லேம்பை வச்சு. ஸோ ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் லைவில் செக் பண்ணுறது. நார்மலாக மல்டிமீட்டரை வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணுவாங்க. மல்டிமீட்டர் இல்லாததுக்கு இந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் லேம்ப் வந்து ரொம்ப மஸ்ட்டு, எல்லார் வீட்லேயும் வச்சுக்கணும். மேலும் இது போல் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.